This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்சுக்கு சூப்பரான சைடிஷ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், எந்த சாதம் வச்சாலும் சரி இதுக்கு இந்த சைடிஷ் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இல்லை நம்மளுக்கு எந்த குழம்புமே இல்லைன்னா கூட இந்த மாதிரி நம்ம முட்டை வறுவல் பண்ணி சாப்பிட்டோம்னா அது அதை வச்சே போட்டு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இந்த கேப்சிகம் முட்டை வறுவல் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப பாராட்ட பெறுவீங்க. இதேமாதிரி மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், எப்படி பாராட்டுறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன் இந்த முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு. குடமிளகா நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் அந்த நடுவில் உள்ள காம்பை எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் நம்ம குவான்டிட்டி தகுந்த சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுலேயே நம்ம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொன்னிறமாக வரணும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கும் அந்த உப்பு, முட்டைக்கும் தேவையான உப்பு எல்லாமே இதில் போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் தக்காளியும் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கி வந்திருக்கு. ஆனால் அடி பிடிச்சிடக்கூடாது. அப்பப்போ எடுத்து இதேமாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குடமிளகாவோட பச்சை வாசனை போகணும், அதுவும் நல்லா வதங்கணும். குடமிளகா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க. இதே மாதிரி எடுத்து எடுத்து கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் மசாலா சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போ இதில் 5 முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். முட்டையை சேர்த்ததும் ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த முட்டை 1 செகண்ட் அப்படியே வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வெந்திருக்கு. முட்டை நல்லா ஓரளவு வெந்து நல்லா வெள்ளைக்கரெலாம் நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை உடச்சி விட்டால் போதும். இப்போ இதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். முட்டை அடி பிடிச்சிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா முட்டையும் வெந்து வந்துருச்சு. முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அருமையான சுவையோட மணக்க மணக்க முட்டை பொரியல், கேப்சிகம் முட்டை பொரியல் தயாராகிட்டு. இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தோடு ஏதாவது சைடிஷ்டாக வச்சு சாப்பிடனாலும் சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸ்க்கு மிக முக்கியமான ஒரு உணவு இது.
காலை டிஃபனாகவும் இதை சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இதோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.